அண்மையில் லயோலா கல்லூரியில் வீதி விருது விழா நடைபெற்றது. இது 6வது ஆண்டு நடைபெறுகிற ஒரு கலாச்சார விழா, பண்பாட்டு விழா. தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான நாட்டுப்புற கலைஞர்களை கொண்டு நடத்துகிற இந்த பண்பாட்டு விழாவில் இந்த கலைஞர்களை சிறப்பு செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கு பாராட்டு விழாவாகத்தான் இது ஒருங்கிணைக்கப்படுகிறது. அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பதும் புறக்கணிக்கப்படுகிற நாட்டுப்புற கலைஞர்களை பெருமைப்படுத்துவதும் அந்த விழாவின் நோக்கம். அந்த அடிப்படையில் தான் லயோலா கல்லூரி நிர்வாகம் திரு காளீஸ்வரன் அவர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 6 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள். அதில் ஓவிய கண்காட்சியும் இடம்பெற்றது. அந்த ஓவிய கண்காட்சிக்கான படங்கள், அந்த படங்களுக்கான கருப்பொருள் லயோலா கல்லூரி நிர்வாகத்துக்குரியதல்ல, அல்லது அதை ஒருங்கிணைத்த நாட்டுப்புற கலைஞர்களுடைய சிந்தனையும் அல்ல. அது ஒரு ஓவிய கலைஞரின் கரு, அவருடைய சிந்தனை. அவர் சுதந்திரமாக இத்தகைய ஓவியங்களை வரைய உரிமை பெற்றிருக்கிறார். எத்தனையோ நாளேடுகளில், எத்தனையோ தொலைக்காட்சிகளில் இப்படிப்பட்ட கார்ட்டூன்களை நாம் பார்த்திருக்கிறோம், வார ஏடுகளில் பார்த்திருக்கிறோம். மிகப்பெரிய பிரபலமான ஆங்கில நாளேடுகளில் கூட பிரதமர் போன்ற உயர் பதவியில் அமர்ந்திருப்பவர்களையும் கூட சட்டையர் என்கிற பெயரில் அவர்களை கேலியாக சித்திரம் வரைவதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ஒரு ஓவிய கலைஞர் தனக்குள்ள சுதந்திரத்தை பயன்படுத்தி நாட்டில் நடக்கிற சில அவலங்கள் குறித்து அவர் படம் வரைந்திருக்கிறார். அவ்வளவுதான். அதற்கும் லயோலா கல்லூரி நிர்வாகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்த திரு காளீஸ்வரன், பேராசிரியர் லெனின் போன்றவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பது, கல்லூரிக்குள்ளே வந்து நாங்களும் ஓவிய கண்காட்சி நடத்துவோம் என்று அச்சுறுத்துவது எந்த வகையிலே நியாயம் என்று விளங்கவில்லை. இப்படி அச்சுறுத்துவது தான் சட்டவிரோதமானது, ஜனநாயக விரோதமானது. அந்த படங்கள் அவர்களின் உணர்வுகளை காயப்படுத்துமையானால் அதற்கு அவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் கல்லூரி நிர்வாகத்தை அச்சுறுத்துவது சரியல்ல. அந்த படங்கள் நாட்டில் நடக்கிற உண்மைகளை அம்பலப்படுத்துகிறது, அவ்வளவுதான். ஆணவ கொலைகள் நடக்கின்றன, அதனால் ஆணவ கொலை குறித்த ஒரு ஓவியத்தை அவர் வரைந்திருக்கிறார். அதேபோல் பிரதமருடைய கொள்கைகள், பொருளாதார கொள்கைகள் எந்த அளவுக்கு இந்திய சமூகத்தை பாதிக்க செய்கிறது, ஸ்வச் பாரத் எந்த அளவுக்கு பாதிக்க செய்கிறது, மனித மலத்தை மனிதனே அள்ளும் கொடுமை எந்த அளவுக்கு இங்கே தலைவிரித்தாடுகிறது என்று ஓவியர் தனக்குள்ள கருத்து சுதந்திரத்தை அவர் ஓவியமாக்கியிருக்கிறார், அவ்வளவுதான். இதில் குற்றம், அதாவது குற்ற நோக்கம் இருப்பதாக கற்பிப்பது நியாயமல்ல. அதை விடுதலை சிறுத்தைகள் ஏற்கவில்லை. மத்திய அரசு நேற்று விருதுகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் அதே போல் ஆர்எஸ்எஸ் சேர்ந்த நானாஜி தேஷ்முக்கிற்கு அதே விருது வழங்கப்பட்டது, ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர். இது ஒரு முகர்ஜி சாரி, நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து பல்வேறு துறைகளில் அரசு சார்பாக பல்வேறு. பாரதிய ஜனதா அரசு என்பது உண்மையில் ஆர்எஸ்எஸ் அரசு தான். பிரதமர் வேட்பாளரை தீர்மானித்ததும் ஆர்எஸ்எஸ் தான். பிரதமர் வெற்றி பெறுவதற்கான தேர்தல் உத்திகளையும் செயல் திட்டங்களையும் வரையறுத்தது ஆர்எஸ்எஸ் தான். பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வெற்றியை சாதித்து காட்டியதும் ஆர்எஸ்எஸ் தான். ஆகவே ஆர்எஸ்எஸ் ஆட்சி நடக்கிற போது ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்குத்தான் அவர்கள் விருது வழங்குவார்கள், பாரத ரத்னா போன்ற உயரிய விருதுகளை வழங்குவார்கள். இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காந்தியடிகளை சுட்டு கொன்ற கோட்சேவுக்கு இந்த ஆட்சியில்தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் அளித்தார்கள், அளிக்கிறார்கள். அவருடைய படத்தை, வீர சவார்கர் படத்தை
மைய மண்டபத்திலேயே திறக்க முயற்சித்தவர்கள். ஆகவே இது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு விருது வழங்கியிருப்பது ஒரு வகையிலே வியப்பாகவும் இருக்கிறது. அவர் காங்கிரஸ் பாரம்பரியம் உள்ளவர். ஆர்எஸ்எஸ் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பங்கேற்றதால் இந்த சன்மானத்தை வழங்கியிருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆன்மீகத்திலே அவருடைய பங்களிப்பு என்பது பெண்களுக்கு அளிக்கிற முக்கியத்துவம் என்கிற வகையிலே வேறுபடுத்தி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியாவில் பெண்களே வழிபாடு செய்யக்கூடிய, கருவறை வரையிலும் செல்லக்கூடிய ஒரு நிறுவனம் உண்டு, ஒரு கோவில் உண்டு என்றால் அது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடம்தான். எனக்கு அந்த ஆன்மீக கருத்திலே மாறுபாடு உண்டு. ஆனால் பெண்களை கருவறை வரையில் அனுமதிக்கக்கூடிய, பெண்களையே பூஜை செய்யக்கூடிய ஒரு அமைதி புரட்சியை அவர் செய்திருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவர் எல்லோரையும் அப்படி தான் சொல்வார், அவரை தவிர. அதனால் அதை பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகளின் தலைவர்களை அழைத்து அரசு உரிய முறைப்படி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். மாறாக அவர்களை அச்சுறுத்துவது, கைது செய்து சிறைப்படுத்துவது போன்ற ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை அரசு கைவிட வேண்டும். உடனடியாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நிர்வாகம் அமைதியாக நடைபெறுவதற்கு வழிவகை காண வேண்டும். அவர்களின் கோரிக்கைகளில் நியாயம் இருக்கிறது. அவை ஜனநாயக கோரிக்கைகள். தேசம் காப்போம் மாநாடு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு. இதே வரவேற்பு நாடாளுமன்ற தேர்தலில் இதே பார்க்குறீங்களா? நாங்கள் தேர்தலுக்காக அந்த மாநாட்டை நடத்தவில்லை. தேர்தலில் ஜனநாயக சக்திகள், மதசார்பற்ற சக்திகள் சிதறிவிடக்கூடாது என்கிற உயரிய நோக்கத்தோடு அதை ஒருங்கிணைத்தோம். சனாதனமா ஜனநாயகமா என்கிற விவாதத்தை மேலும் கூர்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த மாநாட்டின் நோக்கம். ஜனநாயகத்திற்கு எதிரான சக்திகள், சனாதன சக்திகள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரண்டால்தான் மீண்டும் சனாதன சக்திகளை ஆட்சி அதிகாரத்தில் அமரவிடாமல் தடுக்க முடியும். அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது.